ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ் சேனல். ஸோ நாளைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான டே. ஸோ நிறைய பேருக்கு லைஃப்ல நீங்க குரூப் 2 எழுதணும் அப்படின்றத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா வச்சிருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ வந்து எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. நாளைக்கு நம்மளோட எக்ஸாமினேஷன். ஸோ நிறைய பேர் இவ்வளோ நாளா அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ப்ரிப்பரேஷனுக்காக டைம் ஒதுக்கி நிறைய வந்து படிச்சிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளோ நாள் நம்ம கொடுத்த அந்த எஃபர்ட்டுக்குமே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியக்கூடியது நமக்கு நாளைக்கு மட்டும்தான். ஸோ நாளைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டே. ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான டேல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு வீடியோ மாதிரி பண்றதுக்கு தான் இந்த வீடியோ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் நீங்க படிச்சதெல்லாம் போதும். ஸோ இனிமேல் எதையும் புதுசா படிக்காம மைண்ட்ல அதையே ஓட்டாம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நைட் நல்லா தூங்குங்க. எதை பத்தியும் ஐயோ இந்த கொஸ்டின் வந்துருமோ, ஐயோ இந்த பேஜ் எல்லாம் நான் படிக்கவே இல்லையே, பாலிட்டியில இதெல்லாம் நான் படிக்கவே இல்லையே, ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்களா அப்படின்னு நிறைய போட்டு திங்கிங்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தூங்குங்க. எவ்வளோ நேரம் நல்லா தூங்க முடியுமோ அவ்வளோ நேரம் நல்லா தூங்குங்க. இம்பார்ட்டன்ட், நல்லா தண்ணி குடிங்க. ஓகேவா? ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்து நாளைக்கு வரைக்கும் நல்ல தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸோ தண்ணி குடிச்சாலே நமக்கு பாதி எந்த ப்ராப்ளமுமே இல்லாம இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு காலையில 8:59 உங்களோட ஹாலுக்கு போறத பாருங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு காலையில ஃப்ரெஷ்ஷா கிளம்பி 8:59 ஹாலுக்கு போயிருங்கம்மா. ஹால் மீன்ஸ் உங்களோட எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கோ அங்க போயிருங்க. பிகாஸ் அதனால நம்ம டென்ஷன் ஆகி லேட்டா போயிட்டோன்ற டென்ஷன் ஆகி ஸோ அதனால நமக்கு எக்ஸாம்ல அது எந்த வித எஃபெக்டையும் நமக்கு கொடுத்துடக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க 8:59 சொல்றாங்களா, ஒரு 8:30க்கு நம்மளால எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஹால் இருக்க இடத்துக்கு போக முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு போயிருங்க. நிதானமாயிருங்க. ஃபர்ஸ்ட் அதான் முக்கியம். நிதானத்தை விட்டுறாதீங்க. ஐயோ எக்ஸாம் இருக்கே அப்படின்ற படபடப்பெல்லாம் வேணாம். எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா பண்ணோம்னா நம்ம எக்ஸாம்ல படிக்காதது கூட நமக்கு கரெக்டா சில நேரம் வந்து ஆன்சர் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் அதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ கான்சன்ட்ரேஷன் மட்டும் எப்பயுமே விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ நல்லா தூங்குங்க. மார்னிங் ஃப்ரெஷ்ஷா எழுந்துறீங்க. நல்லா குளிச்சுட்டு நல்லா சாமி வேண்டிட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போறப்ப மறந்துடாதீங்க, உங்களோட ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. அண்ட் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென், பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணணும். ப்ளூ கலர் எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஹால் டிக்கெட், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென். எனக்கு தெரிஞ்சு வாட்ச் வந்து தேவையில்லை தான், ஸ்மார்ட் வாட்ச் அலௌடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கும் வாட்சே வேண்டாம். நமக்கு தான் இன்விஜிலேட்டர் இருப்பாங்க. ஸோ டைமுக்கு நமக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால அதுவுமே நமக்கு தேவையில்லாத ரிஸ்க். எக்ஸாம் ஹாலுக்கு ஃபோன் கொண்டு போறது இல்ல வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கொண்டு போறது எல்லாமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, பிரிண்ட் அவுட் பத்தி சொல்லுங்க. பிரிண்ட் அவுட் வந்து நான் கலர்ல எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரிண்ட் அவுட் பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா உங்களோட ஃபேஸ் ரிஜிஸ்டரா தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு போனா போதும். அது ஈவன் கலரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிளாக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுல இருக்க டீட்டெயில்ஸ் நல்லா தெளிவா இருந்தா போதும். இன்கேஸ் தெளிவா இல்லை, ரொம்ப கருப்படைச்சுட்டு இருந்ததுன்னா அதுக்கு தனியா வேற ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கும். அதுல நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளவுதான். கான்சென்ட்ரேஷனா போங்க. ஹாலுக்கு இது 3 மட்டும் எடுத்துட்டு போங்க. உங்களோட ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போறது பெட்டர்மா. ஸோ ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க கொண்டு போய்க்கோங்க. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை வச்சுக்கோங்க. மற்றபடி 9:30 நீங்க ஹாலுக்கு போயிருவீங்க. ஹால்ல போய் பதற வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே பதற வேண்டாம். உங்களை சுத்தி யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு அந்த அந்த நேரங்கள்ல அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த பீரியட்ல நீங்க வந்து அவுட்புட்டை கொடுக்க போறீங்க. ஸோ அந்த அவுட்புட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதற்கு முக்கிய காரணம் வந்து நிதானம் தான். ஸோ ஒரு தடவை கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டீங்களா, நல்லா அதை ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ படிச்சோடனே இது ஓகே புரியுற மாதிரி இருக்கும். ஓகே பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அதை நல்லா ரீட் பண்ணி ஸோ கரெக்டா நமக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து பேப்பர்ல எழுத போறது இல்லை, நீங்க ஃபில் பண்ண போறது ஓஎம்ஆர் ஷீட். ஓஎம்ஆர் ஷீட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏனோ தானோ ஃபில் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க ராங் ஆன்சர் கொடுத்துட்டாலும் அவ்வளவுதான் இல்லையா? ஸோ அதனால கேர்ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி தெரியாததை கேப் விடுங்க. பட் கடைசியா நீங்க கேப் விட்டதை ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. இன்கேஸ் நீங்க 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு கொடுக்கறது பெட்டர். இல்ல எனக்கு 4 ஆப்ஷனுமே வேணாம், இந்த கொஸ்டினுக்கு எனக்கு விடை தெரியவில்லை தான் அப்படின்னா கண்டிப்பா அப்படின்ற ஆப்ஷன் எந்த ஒரு ரவுண்டையுமே நீங்க அதாவது குறையா வச்சிருக்கவே கூடாது. ஏன்னா திருத்த போறது உங்களுக்கு ஹால் இன்விஜிலேட்டரோ இல்ல வேற யாரோ டீச்சர்ஸோ வந்து திருத்த போறது இல்ல, உங்களுக்கு மெஷின் தான் திருத்த போகுது. அப்படி இருக்கப்ப ஸோ நீங்க அவங்க சொல்ற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணால் மட்டும்தான்
அந்த மிஷின்றதை எப்படி நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் கேட்கும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன இன்புட் அந்த மிஷினுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுதான் நமக்கு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணாதான் அந்த மிஷினுக்கான இன்புட்டை நம்மளால கரெக்டா கொடுக்க முடியும். அதுல இருந்து கரெக்டான அவுட்புட்டையுமே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியா ரிலாக்ஸா எழுதுங்க. ஸோ ஒன்னு கர்ச்சீஃப் வேணா கொண்டு போய்க்கோங்க கையில. ஏன்னா கடைசியா நம்ம எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய தம் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்டோட தம் இம்ப்ரெஷன் கேட்பாங்க. அப்போ நீங்க அந்த இங்க் வைக்கும்போது ஸோ அந்த இங்கோட அது உங்களோட பேப்பர்ல வேற எங்கேயும் படக்கூடாது. இங்க் வச்சோடனே கர்ச்சீஃப்ல உங்களோட கையை நல்லா தொடச்சிக்கோங்க. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் கேட்டீங்க அந்த பென்னு நம்ம கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்க. பென் மீன்ஸ் அந்த இங்க் வைக்கிறதுக்கான அந்த பாக்ஸ் நம்ம கொண்டு போகணுமான்னு கேட்டீங்க. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம படிச்சதை நல்லதே படிச்சிருக்கோம், அது நல்லா நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம் ஹால் முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ஜாலியாக உங்களோட ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமும் நமக்கு பதட்டம் வேண்டாம். ஸோ குரூப் 2 முடிச்சவங்க குரூப் 4க்கு அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படியே நம்ம லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ பதட்டங்கள் வேணாம். நிறைய பேர் சொல்றது நான் பயப்படுறேன். பயப்படவே வேணாம். பதறாத காரியம் சிதறாது. ஓகேவா? நீங்க எந்த ஒரு விஷயமும் எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம்னாலும் எடுத்துக்கோங்க, அந்த விஷயத்த பயம் இல்லாம செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான். ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பதறாத காரியம் சிதறாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பதட்டம் இல்லாம பண்ணுங்க. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறதுக்காக மோஸ்ட்லி ஒரு 11 lakhs மேல அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நம்மளோட ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நல்லா பண்ணுங்க. ஸோ இனிமேல் ப்ரிப்பரேஷன்லாம் வச்சுட்டு சொன்ன மாதிரி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாமுக்கு போங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.